ஆண்டவர் TMX முறுக்கு கம்பிகளின் அரசன். வணக்கம். இது மனிதா மனிதா. சார் வணக்கம் சார். வணக்கம்ங்க. வணக்கம் சார். அண்ணாமலை பாரதிய ஜனதா கட்சியிலிருந்து ராஜினாமா அப்படிங்கிறது செய்தி. ஒரு 5 பக்க கடிதம் கொடுத்திருக்கிறாரு பாஜக தலைவரிடம். அதுக்கப்புறம் உள்துறை அமைச்சர் அமித்ஷாவையும் நேற்று சந்திச்சு பேசியிருக்கிறார். இதுதான் செய்தி. நயினார் நாகேந்திரனை இங்கேருந்து வர சொல்லி அவரோடையும் பேசுறாங்க. சமாதானம் செய்து வைக்கவா அல்லது வேறு என்ன காரணம் அப்படிங்கிறது பார்க்கணும். இன்று செய்தியாக என்ன வருதுன்னு பார்க்கணும். நீங்க மற்றபடி அவர் ராஜினாமா புது கட்சி தொடங்குகிறார்னு வரக்கூடிய செய்தி, இதையெல்லாம் எப்படி பாக்குறீங்க? இல்ல, அவர் ராஜினாமா இதுல மறுபரிசீலனே கிடையாதுன்னு சொன்னதா இன்னைக்கு செய்தி வந்திருக்கு. டிவியில பார்த்தேன். இந்த மாதிரி ராஜினாமா பண்றேன்னு சொல்லிட்டு ஒண்ணு நடந்தா அவர் ராஜினாமா வாபஸ் வாங்கலாம். அவருக்கு இம்மீடியட்டா அனைத்து இந்திய அளவில் ஒரு பதவி கொடுத்தாலோ அல்லது மத்திய அமைச்சரவை பதவி கொடுத்தாலோ அவர் ஆனா அப்படி வாபஸ் வாங்கினாலுமே அவருக்கு கிரெடிபிலிட்டி கீழே போகும். ஏதோ இதுக்காகத்தான் அவர் பண்ணாரு அப்படிங்கிற மாதிரி வரும். நான் நினைக்கிறேன் அவர் மத்திய தலைவர்கள் கூட நல்ல உறவோடு இருக்காரு, அதுல சந்தேகமே இல்லை. அமித்ஷா கூட நல்ல உறவோடு இருக்காரு, பிரைம் மினிஸ்டர் கூட நல்ல உறவோடு தான் இருக்காரு. இப்ப இவங்களுக்கு சில சந்தர்ப்ப சூழ்நிலைகள் இருந்தது. EPS உடைய ஒரே கண்டிஷன், முக்கியமான கண்டிஷன், இதுக்கு ரிலேஷன் வேணும்னா, கூட்டணி வேணும்னா பிஜேபியோட அண்ணாமலை தலைவர் பதவியில் இருக்கக்கூடாது அப்படிங்கிறது. அண்ணாமலைக்கு EPSக்கும் ஒரே கம்யூனிட்டி சேர்ந்தவங்க, ஒரே ஏரியால இருந்து வர்றவங்க, 2 பேருக்கும் ஒரே ஆசை. தான் ஒரு ஆட்சியை பிடிப்பது என்றால் தான் முதல்வராக வர வேண்டும்ங்கிற ஆசை. அதனால EPSக்கு அப்படி தனக்கு போட்டியா வர்ற யாரையுமே அவர் விரும்ப மாட்டாரு. அப்ப இவங்க கூட்டணிக்காக வேண்டிய அண்ணாமலைய சாக்ரிஃபைஸ் பண்ண வேண்டிய கட்டாயத்துக்கு அந்த நேரத்தில் ஆளானாங்க. அடுத்து என்னாச்சுன்னா, அண்ணாமலைக்கு பிஜேபிக்குள்ள நிறைய விரோதங்கள் இருந்தது. நான் அடிக்கடி சொல்லிட்டு இருக்கேன், இன்னைக்கு வில்லேஜ் எல்லா கிராமத்திலும் பிஜேபிக்குன்னு ஒரு 4-5 பேர் இருக்காங்கன்னா அது அண்ணாமலை தான் அந்த அளவுக்கு வேகமா செயல்பட்டார். அதுக்கு முன்னாடி முருகன் இருந்தாரு, தமிழிசை இருந்தாங்க, ராதாகிருஷ்ணன் இருந்தாங்க. அந்த அளவுக்கு அவங்களால வெற்றி பெற முடியல. அவர் அதற்காக எடுத்த வழிமுறைகள் எனக்கு பிடிக்காதவை. அது ஒரு பக்கம். பட் ஹி மேட் த பார்ட்டி பாப்புலர். கிராஸ் ரூட் வரைக்கும் பார்ட்டியை கொண்டு போனாரு அப்படிங்கிறது உண்மைதான், அதுல சந்தேகம் கிடையாது. ஆனா நான் கேள்விப்பட்டது இது வழிமுறைகள் உடன்பாடு இல்ல, ஆனால் கிராஸ் ரூட் வரைக்கும் கொண்டு போனார்னு சொல்லும் போதே அது சிக்கலாயிடுது சார். இல்லங்க, அவங்களுக்கு வழிமுறை பத்தி கவலை இல்லையே. நீங்களும் நானும் தானே வழிமுறை பத்தி கவலைப்படுறோம். பிஜேபிக்கு அதை பத்தி கவலை இல்லையே. பிஜேபி போற மட்டும் அவர் கிராமத்து வரைக்கும் கொண்டு போயிட்டாரு, அவ்வளவுதான். அப்ப அடுத்து என்னன்னா, இவர் அண்ணாமலை சரியாக கணித்தார். அவருடைய கணிப்பு சரியானது. அவர் வர்றதுக்கு முன்னாடி வரைக்கும் இருந்த கமலாலயத்துடைய நிலைமை எப்படி இருந்ததுன்னா, யாரெல்லாம் கமலாலயத்தை தன்னுடைய கண்ட்ரோல்ல வச்சிருந்தாங்களோ அவங்கெல்லாம் பிஜேபியினால பலன் பெற்றார்கள். ஆனா பிஜேபிக்கு அவங்களால பெரிய பலன் எதுவுமே கிடையாது அப்படின்னு சரியா கணிச்சாரு. அப்ப அவர் சொல்லியிருப்பாரு ஹெட் குவார்டர்ஸ்ல, இது ஒரு மாதிரி சாட்டர்டே ஈவினிங் கிளப் மாதிரி ஃபங்க்ஷன் பண்ணிட்டு இருக்குன்னு. இவருக்கு முழு சுதந்திரம் அளிக்கப்பட்டது. அந்த நேரத்துல அந்த முழு சுதந்திரம் அளிக்கப்பட்ட போது இந்த உள்கட்சியில் தனக்கு விரோதமானவர்களாக இருப்பார்கள். ஏன்னா யாரையெல்லாம் இவர் இம்பார்ட்டன்ஸ் குலைக்கிறாரோ அவங்க ஆட்டோமேட்டிக்கா இவருக்கு விரோதி ஆயிடுவாங்க. அவங்கள அவங்களுடைய முக்கியத்துவத்தை குறைப்பதற்கு அவர் எடுத்துக்கொண்ட வழிமுறைகள் சரியானவை அல்ல அப்படிங்கிறது என்னுடைய அபிப்பிராயம். அவங்க அதை மறக்காம வச்சிருந்தாங்க, அதுல சந்தேகமே கிடையாது. ஒரு சரியான சந்தர்ப்பம் கிடைக்கும் போது இவர் கட்சி தலைவர் பதவி விட்டு விலகினதுக்கு அப்புறம் அவர் மேல பல்வேறு குற்றச்சாட்டுகளை அவங்க சுமத்த ஆரம்பிச்சாங்க. இது நாணயம் இல்லாம இருக்காரு, இவ்வளவு சொத்து சேர்ந்திருக்காரு, இப்பெல்லாம் குற்றம் வந்தது. இதெல்லாம் ஹெட் குவார்டர்ஸ் கூட்டு போனாங்க. நமக்கு என்ன தெரிய வேண்டியதுன்னா, அவங்க தொடர்ந்து இதை செஞ்சுக்கிட்டு தான் இருப்பாங்க. ஏன்னா இவரால பாதிக்கப்பட்டிருக்காங்க, அதனால அவங்க தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு தான் இருப்பாங்க. இவருக்கு அவ்வளவு லேசா ஒரு சென்ட்ரல் பார்ட்டி இது பதவியோ அல்லது சென்ட்ரல் கவர்மெண்ட் பதவியோ கிடைக்கிறதுக்கு அவங்களால முடிஞ்ச அளவு இடைஞ்சல் பண்ணத்தான் பார்ப்பாங்க. இது அண்ணாமலைக்கு நல்லா தெரியும். அதே சமயம் இவங்களுக்கும் தெரியும். இன்னொன்னு என்னன்னா, பிஜேபி லேபிளோட தமிழ்நாட்டுல ஆட்சியை பிடிக்கிறதுங்கிறது இன்னும் 15 வருஷம் ஆனாலும் முடியாது. ஏன்னா பிஜேபி பத்தி தமிழக மக்களுடைய உணர்வு எப்படி இருக்கு, அது சரியான அசஸ்மெண்ட் நான் நினைக்கிறேன். இந்த பிஜேபி ஆன்டி டிஎம்கே கிடையாது, இது ஆன்டி தமிழ்நாடு அப்படின்னு சொல்லி மக்கள் நம்புற அளவுக்கு தான் பிஜேபியுடைய செய்கைகள் எல்லாம் இருந்திருக்கு. அப்போ இன்னைக்கு RSSக்கு பிஜேபி வரணும் வரக்கூடாதுங்கிறது அவங்களுக்கு முக்கியம் இல்லை. அவங்க ஐடியாலஜி வேரூண்டி விட வேண்டும் தமிழகத்தில், அதுதான் அவங்களுக்கு முக்கியம். அதுக்கு பிஜேபி 30 வருஷம் வராம இருந்தா கூட பரவாயில்ல.
அவங்களுக்கு இணக்கமானவர்கள் ஆட்சிக்கு வந்தாலே போதும், அல்லது குழப்பவாதிகள் ஆட்சிக்கு வந்தாலே போதும். இப்ப விஜய் மாதிரி குழப்பவாதி ஒருத்தர் வந்தாருன்னா சரி இது சரி அது சரி எல்லாம் சரி அப்படின்னு நினைக்கிற ஆளா இருந்தாருன்னா அது அவங்களுக்கு வசதியானதாகத்தான் இருக்கும். அப்போ இன்னைக்கு அண்ணாமலை வந்து தனி கட்சி ஆரம்பித்து இளைஞர்களுடைய செல்வாக்கை இவரிடமிருந்து பிரித்து, விஜயிடமிருந்து பிரித்து, மற்றவர்களுடைய செல்வாக்கு, பிகாஸ் அண்ணாமலை ஒரு பழுத்த அரசியல்வாதி, மற்றவங்கள்ட்ட இருந்தே பிரிச்சு தானோட செல்வாக்கோட வளர்ந்தாருன்னா அது வந்து RSS உடைய ஐடியாவுக்கு வந்து இணக்கமாக இருக்கும் என்பது அவருடைய கணக்கு. இந்த கணக்கு வந்து எது வரைக்கும் சரியா இருக்கும்னா, பிஜேபி வந்து சென்ட்ரல் பார்ட்டியா ரூலிங் பார்ட்டியா இருக்கிற வரைக்கும் இந்த கணக்கு சரியா இருக்கும். எல்லா அரசியல்வாதியுமே எவ்ரிபடி வாண்ட்ஸ் தேர் சர்வைவல். இவர் வந்து அண்ணாமலை வந்து எம்ஜிஆர் மாதிரி சென்ட்ரல் கவர்மெண்ட்டை விரோதிக்கவே மாட்டார். அதனால இவங்க பிஜேபி அங்க இருக்க வரைக்கும் இவர் அவங்க சொல்றதுக்கெல்லாம் வந்து மறுப்பு தெரிவிக்காமல் இருப்பார். ஆனா அதுக்கப்புறம் எப்படி இருப்பார்னா, தன்னை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும், தன் கட்சியை நிலைநிறுத்திக் கொள்ள வேண்டும் அப்படின்னு தான் எல்லா அரசியல் கட்சி தலைவர்களை போல அவரும் யோசிப்பாரு அப்படிங்கிறது என்னுடைய யூகம். ஏன்னா அவருக்கு ஜூன் 4 பர்த்டேன்னு கேள்விப்பட்டேன். ஜூன் 4 வந்து தெரிஞ்சிடும் அவர் என்ன முடிவெடுத்துக்காரு, உடனடியாக கட்சி ஆரம்பிக்கிறாரா இல்லையா, இதெல்லாம் தெரிஞ்சிடும். நீங்க அண்ணாமலை பழுத்த அரசியல்வாதின்னு சொன்னீங்க, அதுவே அப்படித்தானா அப்படின்னு டவுட் இருக்கு. அது போக அண்ணாமலை இன்றைய நிலையில் இன்றைய தினத்தில் ஒரு தாவேகாவோட கம்பேர் பண்ணும்போது அப்படின்னு சொல்லி நான் புரிஞ்சுக்கிறேன் சார். இல்ல சார், தாவேகாவோட இல்ல. இன்னைக்கு வந்து உங்களுக்கு தெரியுமா, காலத்துக்கு பொருந்தாத ஆளுன்னு ஸ்டாலினை பத்தி கூட தான் சொல்றாங்க. என்ன இவ்வளவு தூரத்துக்கு பெருந்தன்மையா இருக்காரு, அடிக்க தெரியாத ஆளா இருக்கான்னு சொல்றாங்க. இன்னைக்கு வந்து என்கவுண்டர் வந்து நியாயம் தானு சொல்றாங்க. ஒரு அரசியல் தலைவர் சொல்லியிருக்காங்க, இந்த வன்புணர்வு கொண்டவங்க அத்தனை பேரும் என்கவுண்டர் காலி பண்ணணும், அதான் சரியான தீர்வுன்னு சொல்லி ஒரு அரசியல் தலைவர் இன்னைக்கு சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு அரசியல் சட்டத்தை பத்தி என்ன தெரியுது, சட்டம் ஒழுங்கை பத்தி என்ன மரியாதை இருக்கு? அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில அப்படிப்பட்ட ஒரு அரசியல்வாதியாக, பழுத்த அரசியல்வாதியாக அண்ணாமலை இருக்கிறார். என்ன பண்ணுவாரு, வரிசையா வந்து குற்றச்சாட்டு சொல்லுவாரு. இதுல ஃபர்ஸ்ட் பேஜ்ல வரும். அந்த குற்றச்சாட்டுக்கு பதில் வந்து லாஜிக்கலா வந்து திமுக சொல்லும். அது வந்து 7வது பக்கத்தில் நியூஸ் வரும். ஸோ ஹி இட் ஹஸ் சர்வ்ட் ஹிஸ் பர்பஸ். RN ரவியும் அதே மாதிரி தான். அவர் என்ன ஆளுநருக்குடைய மரியாதையை காப்பாத்தினாரா? வள்ளலார் வந்து சனாதனவாதின்ட்டாரு. அவர் இன்னைக்கு வரைக்கும் சனாதனவாதின்னு சொல்லாத ஒரே ஆளு இவர் தான், பெரியார் ஒருத்தர் தான். இன்னும் கொஞ்ச நாள் தான் அவரையும் சொல்லியிருந்திருக்கலாம், நமக்கு தெரியாது. அப்ப சொல்லிட்டு தமிழ்நாட்டுடைய கல்வி முறை சீரழிந்து விட்டது என்றாரு. உடனே இவங்க வந்து சொல்லுவாங்க, தமிழ்நாட்டு உங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் சொன்ன ஆர்டர் ஆஃப் மெரிட்ல பாருங்க எத்தனை கல்லூரிகள் வந்து தமிழகத்திலிருந்து வந்து முதல் 100க்குள்ள இருக்காங்க, முதல் 10க்குள்ள இருக்காங்க. அப்படி வரிசையா சயின்ஸ்ல, சயின்ஸ் ஸ்ட்ரீம்ல, ஆர்ட்ஸ் ஸ்ட்ரீம்ல, காமர்ஸ் ஸ்ட்ரீம்ல, என்ஜினியரிங் ஸ்ட்ரீம்ல, மெடிக்கல் காலேஜ் வரிசையா கொடுப்பாங்க. அது நியூஸாவே வராது. ஆனா இவர் சொன்னது மட்டும் முதல் பக்கத்துல வரும். அப்படிப்பட்ட இன்றைய காலத்தில் எப்படி இருக்கிறார்களோ அரசியல்வாதிகள், அப்படிப்பட்ட அரசியல்வாதிகளில் பழுத்த அரசியல்வாதியாக அண்ணாமலை இருக்கிறார். அதுல எனக்கு சந்தேகமே இல்லை. சரி சார், அதை திரும்பவும் அதை பத்தி பேசுறதுக்கு நிறைய இருக்கு. நான் அதை பத்தி பேசல, இதோட விட்டுறேன் அதை. ஆனா அண்ணாமலை வேற எங்கேயோ வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிற காலத்திலேயே தமிழ்நாட்டுல பாரதிய ஜனதா கட்சிக்கு 3 அல்லது 4 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இருந்தாங்க. 5ல போட்டியிட்டு 4 ஜெயிச்சிருக்காங்க அல்லது 3 ஜெயிச்சிருக்கிறாங்க. ஆனா இவர் வந்ததுக்கு அப்புறம், இவர் வந்து தலைவராக இருந்த போதுன்னு இல்லை, இவர் வந்ததுக்கு அப்புறமே அந்த மாதிரி சொல்வதற்கு எதுவும் ரெக்கார்டு இல்லை. அப்படி இருக்கும்போது அவருடைய காலத்துல பாஜக வளர்ந்தது அப்படிங்கிறது ஒரு மித்து. அதை வந்து சீரியஸாக எடுத்துக்கொள்ள முடியாது. இல்ல அது மித்து இல்ல சார், அந்த மித்து நினைக்கிறதா மித்து. ஏன்னா அந்த காலத்துல 3 சீட் 4 சீட் வந்தாலும் இன்னொருத்தர் முதுகு மேல சவாரி பண்ணி வந்தாங்க. இவர் வந்து சொன்னாரு தனியா நிப்போன்னு சொல்லி சொன்னாரு. ஆனால் தனியா நின்று நமக்கு இத்தனை இடம் கிடைச்சிரும்னு ஒருவேளை அவர் சொல்லியிருந்திருக்கலாம். அது தவறு. அவருடைய கணிப்பு ரொம்ப ரொம்ப தவறா போறது. பப்ளிக்ல சொன்னாரு, இல்ல பப்ளிக்ல சொன்னாரு 20 சீட் ஜெயிப்போம்னு சொன்னாரு. அங்க என்ன சொன்னாருன்னு தெரியாது. அங்க என்ன சொன்னாருன்னு தெரியாது. இல்ல அங்கே பப்ளிக்ல சொன்னாரு, கண்டிப்பா சொல்லுங்க. அத்தனை சீட்டு தோப்போன்னு கண்டிப்பா சொல்லிருக்க மாட்டாரு. சொன்னா அவர் வந்து எடுத்திருக்கவே மாட்டாங்க, அவருடைய கருத்தை எடுத்திருக்கவே மாட்டாங்க. இது இவர் வந்து கட்சியை வளர்க்கறதுங்க. வைக்கோல் போர்ல வந்து தீ வச்சா படக்குன்னு எரியும். ஆனா இதுல வந்து தேக்குல தீ வச்சா சரி, அது கடைஞ்சி தீ வச்சா கொஞ்சம் கொஞ்சமா தான் வரும். இவர் அது மாதிரி திட்டம் போட்டாரு. கட்சியை வந்து நம்ம தொடர்ந்து தனித்துவமா நிற்போம், 2 எலெக்ஷன்ல தோத்தாலும் பரவாயில்ல, நம்ம வளருவோம்னு சொல்லி நினைச்சாரு. அதெல்லாம் ஒரு ஆரோக்கியமான சிந்தனை தான் ஒரு கட்சிக்காரர் என்ற முறையில், அதுல எனக்கு சந்தேகமே கிடையாது. ஆனா எப்படி வளரணும்னு சொல்லி நினைச்சாரு, என்னென்ன மெத்தடெல்லாம் அடாப்ட் பண்ணணும்னு நினைச்சாரு, அதெல்லாம் பத்தி பேசுனா ஐயோ தாழ்ந்து விட்டாயே தமிழகமே அப்படின்னு சொல்ல வேண்டியிருக்கும், வேற ஒண்ணும். அவர் வந்து எம்பிக்களை ப்ரொடியூஸ் பண்ண முடியல, தேவையான நேரங்கள்ல எம்பிக்களை ப்ரொடியூஸ் பண்ண முடியல, அல்லது எம்எல்ஏக்களை ப்ரொடியூஸ் பண்ண முடியல அப்படிங்கிற ஒரு நிலை வந்ததற்கு பிறகுதானே வந்து அவரை தள்ளி வச்சுட்டு இன்னொருத்தர் தலைவரா போட்டு முயற்சி பண்றாங்க. அப்போதும் வரல, அது வேற விஷயம்.
அது அவங்களுடைய வேற ஒரு முயற்சியில சக்சஸ் வந்துருச்சு, இந்த முயற்சியில தோல்வி வந்துருச்சு அப்படின்னு அதை புரிந்து கொள்ளலாம். ஆம். சரி சார், அண்ணாமலை அப்படி வந்து கட்சி ஆரம்பிக்கிறதுக்கான கிரவுண்ட் இப்ப இருக்குன்னு நினைக்கிறீங்களா? இந்த மாறிவிட்ட சூழல்ல இருக்குதுன்னு நினைக்கிறீங்களா? இப்பதான் அவருக்கு இருக்கு, இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு இருக்காது. அதாவது மீள் உருவாக்கம்னு சொல்லுவோம் தமிழ்ல. டிஎம்கே மீள் உருவாக்கம் தெரிஞ்சவங்க. எம்ஜிஆர் திரைப்படத்துல அது நல்லா தெரிஞ்சவங்க. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், தாய்க்கு பின் தாரத்தில் நடிக்கும் போது கணுக்கால் வரைக்கும் ஒரு வேஷ்டி, ஒரு எத்து போன ஜிப்பா, பாகதூர் மாதிரி கிராப்பு, இதே எம்ஜிஆர் அந்த படத்தில் நடிக்கும்போது. ஆனா மாட்டுக்கார வேலை நடிக்கும்போது எப்படி வந்தாரு, உலகம் சுற்று வாழ்வு நடிக்கும்போது எப்படி வந்தாரு, பெர்ஃபெக்ட் சூட், சாவில் ரோன்னு சொல்லுவாங்க இங்கிலாந்துல, அந்த மாதிரி இடத்துல தச்ச மாதிரி சூட் போட்டு வந்து நின்னாரு. அவர் கண்டினியூஸ்லி ஹி ரீஜுவனேட்டட் ஹிம்செல்ஃப் இன் த ஃபிலிம் வேர்ல்ட். திமுகவுக்கு அந்த சக்தி உண்டு. இவங்க எல்லாரும் வந்து திமுக என்னமோ நீங்க ஸ்பெட் ஃபோர்ஸ் மாதிரி நினைக்கிறாங்க. இளைஞர்களை நாம் எப்படி ஈர்ப்பது அப்படிங்கிறத பத்தி அவங்க யோசிச்சுட்டு தான் இருக்காங்க. இளைஞர்கள் இவர்களுக்கும் வருவதற்கான பல நல்ல காரணங்கள் இருக்கின்றன. இன்னைக்கு இளைஞரா இருக்க நீங்க 100 வருஷத்துக்கு முன்னாடி இருந்து உங்க பரம்பரையை பத்தி யோசிச்சு பாருங்க அப்படின்னு சொல்லி கேட்டாலே போதும். அதை சொல்ல வேண்டிய விதத்துல சொல்லணும். அப்படி சொல்லும் போது இளைஞர்கள் வந்து இதே மாதிரி காட்டுத்தனமா என்னமோ யோசிக்காம ஓட்டு போட்ட சில இளைஞர்கள் இருக்காங்களே, அவங்கெல்லாம் வந்து மனசு மாறுவாங்க. அடுத்து பெரியவங்க வந்து எதுக்காக வேண்டி ஓட்டு போட்டாங்க, டிஎம்கே ஏடிஎம்கே ரெண்டுலயுமே இந்த லோக்கல் கவுன்சிலர் பண்ற அலப்பற தாங்கல. அது உண்மைதான். இவங்க இந்த 2 பார்ட்டிக்குமே கெட்ட பேர் வாங்கி கொடுத்தது இந்த கவுன்சிலரும் பஞ்சாயத்து போர்டு ஆளுங்களும் தான். எல்லா கிளியரன்ஸ்லயும் வந்து பணம் வாங்கினாங்க 2 கட்சியிலையுமே. அப்ப இவங்க என்ன நினைச்சாங்கன்னா, சரி ஃபெடப் ஆகி அவங்களுடைய ஓட்டு வந்து திரும்பிச்சு. ஆனா இன்னைக்கு டிவிக்கு அடுத்து உள்ளாட்சி துறை தேர்தல் வரப்போகுது. வர்றதுக்கு முன்னாடியே செங்கல் சூளைக்கெல்லாம் போயிட்டாங்க. போய் நமக்கு தான் இனிமே மாமூலாம் கேட்க ஆரம்பிச்சாங்கன்னு தகவல் வருது. அதனால ஓட்டு போட்ட அந்த ஜென்சிக்கு மேல உள்ளவங்க எல்லாருமே வந்து இன்னைக்கு வந்து கொஞ்சம் மனசு ட்ரபிள்டா தான் இருக்காங்க. அப்ப இவங்க வந்து டிஎம்கே வந்து சொல்லணும், எங்ககிட்ட இருந்த அந்த லோக்கல் கரப்ஷன் இதெல்லாம் மீட்கிறதுக்கு குறைக்கிறதுக்கு நாங்க முழு மனதோடு பாடுபடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு செயலையும் காட்டணும். அப்ப எல்லாருமே இருக்க முடியும். ஆனா இன்னைக்கு வந்து இவர் ரொம்ப சீக்கிரமா எக்ஸ்போஸ் ஆகிருவாரு விஜய், அதனால இதுதான் நமக்கு நல்ல சந்தர்ப்பம்னு இவர் நினைச்சாருன்னா அது நல்ல சந்தர்ப்பம் தான் அண்ணாமலை. ஏன்னா இன்னும் 6 மாசம் கழிச்சு அண்ணாமலைக்கு இப்படிப்பட்ட ஒரு நல்ல சந்தர்ப்பமா இருக்குமாங்கிறது சந்தேகம். எக்ஸ்போஸ் ஆயிடுவாரு அப்படின்றது வந்து ஆர்டினரி பப்ளிக் மத்தியில இருக்கலாம், அப்படி இருக்கலாம். ஆனா அவருடைய ஃபாலோவர்ஸ் மத்தியில எக்ஸ்போஸ் ஆயிடுவாருங்கிறது சாத்தியமா? அவங்கதான் அவர் என்ன செய்தாலும் ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்களாகத்தானே இருக்கிறாங்க. அதுல கொஞ்சம் பேருக்கு நீங்க சொல்ற மாதிரி எஜுகேஷன் கொடுத்து வின்னவர் பண்ணினாலும், அடுத்தாப்புல 13 வயசுல இருந்து 18 வயசு வரைக்கும் இருக்கக்கூடியவர்கள் இந்த 5 வருடங்கள்ல திரும்ப வாக்காளர்களாக மேல வர்றாங்க. அவங்க திரும்ப அதே ஹார்ட்கோர் ஃபேன்ஸா தான் அவங்க இருக்கிறாங்க. அப்படிங்கும் போது சரி, இப்ப இன்ஸ்டாகிராம்ல ஒன் சைடு ஸ்டோரி மட்டும்தான் போய்கிட்டே இருந்தது இந்த எலெக்ஷனுக்கு முன்னாடி. இல்ல அப்படி சொல்ல முடியாது சார். இல்ல அப்படி சொல்ல முடியாது. நீங்களும் நானும் பேசுனது கூட அங்க வந்து துண்டு துண்டாக இருந்தது. அப்ப நம்ம லெவல்ல உண்டானதே இருந்ததுன்னா திமுக அதிகமாக பேசினவங்களுடைய இது அதிகமாக இருந்திருக்கும். இன்ஸ்டாகிராம்ல அதிகமா இல்ல சார். ஆர்கனைஸ்டா இருந்திருக்காது சார். ஆர்கனைஸ்டா இல்ல. அவங்க ஆர்கனைஸா பண்ணாங்க. அந்த மாதிரி தான் நீங்க பாக்க முயற்சிகள் பண்ணாங்க. தேர்தல்ல உங்களுக்கு சிதறிய மலர்கள் பலன் தராது, தொடுக்கப்பட்ட மாலைதான் பலன் தரும். தேர்தல் சமயத்துல கன்சிஸ்டன்டா அவங்க பேசுறாங்க, ஒவ்வொருத்தரையும் ரீச் பண்றாங்க. இவங்க அது மாதிரி ரீச் பண்ணல. ஆனா இப்ப அது மாதிரி இருக்க மாட்டாங்க டிஎம்கே. தோற்று போனதற்கு பிறகு ஏராளமான காரணங்கள் சொல்லலாம் சார். அது வந்து ஒரு பிரச்சனையே இல்லை. அது சரி சார், ஏராளமான காரணங்கள் சொல்வார்கள். ஆனா அதுல உண்மையான காரணங்கள் என்னன்னு பாக்கணும். இது வந்து இன்ஸ்டாகிராம் வந்து ஒரு உண்மையான காரணம், அதுல சந்தேகமே கிடையாது. தே ரீச் தி ஜென் ஸி மோஸ்ட் எஃபெக்டிவ்லி. இவங்க அந்த அளவுக்கு எஃபெக்டிவ் வந்து பண்ணல, அதுதான் உண்மை. ஆனா இனிமே அப்படி இருக்க மாட்டாங்கிறது உண்மை. அது தும்ப விட்டுட்டு வாழ பிடிக்கிற கதை இல்ல. இல்ல அவங்க இன்ஸ்டாகிராமுக்கு பதிலா அவங்க அடுத்த டெக்னாலஜி ஒண்ணுக்குள்ள போயிடுவாங்க. அப்ப அது உங்களுக்கு அது வந்து உங்களுக்கு ஃபாலோ பண்ணிருக்க மாட்டீங்க. அதுக்கு அடுத்த தேர்தல்ல அதுல கான்சென்ட்ரேட் பண்றோம்னு சொல்ல முடியும். அதாவது டெக்னாலஜி ரீச்ங்கிறது என்னன்னு புரிஞ்சுக்கிட்டாங்க. இன்ஸ்டாகிராமுக்கு தான் போவாங்கன்னு இல்ல, அடுத்து டெக்னாலஜி ரீச் பத்தி கான்ஷியஸா இருப்பாங்க, இருக்கணும். அல்ல அடிப்படையிலேயே திமுக மட்டும் இல்ல சார், திமுக கூட்டணி கட்சிகள்ல இருந்த எல்லா கட்சிகளிடத்திலயும் அடிப்படையிலேயே கோளாறுகள் இருக்கிறதாக தெரியுது.
ஆமா. அவங்க வந்து ஒரு ஒரு ஒன்ன ப்ரமோட் பண்ணணும்னா யுனைட்டடாக இருந்து ப்ரமோட் பண்றதே இல்ல. ஆமா. அவர்களுக்குள்ள இருக்கக்கூடிய வெவ்வேறு சிறு 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 வேறுபாடுகளை காரணமாக வச்சுக்கிட்டு கட்சிக்குள்ளேயே குரூப்பாக அல்லது கூட்டணிக்குள்ளேயே தனித்தனி கட்சிகளாக அந்த யுனைட்டடாக எந்த பிராண்ட ப்ரமோட் பண்ணணுமோ அந்த பிராண்ட ப்ரமோட் பண்ணவே இல்லை இந்த தேர்தல்ல. சார் ஐடியாலஜி ஒன்னா, ஏறக்குறைய ஐடியாலஜி ஒன்னா இருக்கிற கட்சிகள் கூட்டணியில் இருந்தாலுடைய இந்த மாதிரியான வேறுபாடுகள் வரத்தான் செய்யும். லெப்ட் ஃப்ரண்ட் வந்து அங்க கடைசி வரைக்கும் நின்னுச்சு உறுதியா. ஏன்னா சிபிஎம்முக்கும் ஆர்எஸ்பிக்கும் ஃபார்வர்ட் பிளாக்கும் ஐடியாலஜிக்கலி டிஃபரன்சஸ் ரொம்ப கம்மி. அவங்க எல்லாரும் வந்து யுனைடெட் ஃப்ரண்டா இருந்தாங்க. இங்க வந்து சில ஐடியாலஜி வந்து இதாச்சு, கன்வெர்ஜ் ஆச்சு. டிஎம்கேக்கும் விடுதலை சிறுத்தைகளுக்கும் காங்கிரஸுக்கும் கம்யூனிஸ்டுகளுக்கும். ஆனா அடிப்படை வேறுபாடுகள் இருக்கத்தான் செஞ்சது. ஸ்பீடு எவ்வளவு தூரத்துக்கு இருக்கணுங்கிறத பத்தி விடுதலை சிறுத்தைகளும் கம்யூனிஸ்டுகளும் ஒரு மாதிரி யோசித்தாங்க. டிஎம்கே ஒரு மாதிரி யோசித்தாங்க. காங்கிரஸ் ஒரு உண்மை என்ன, காங்கிரஸ் வந்து 30 மைல் ஸ்பீட்ல போகணும்னு சொல்லி நினைச்சாங்கன்னா இவங்க வந்து டிஎம்கே வந்து 55 மைல் ஸ்பீட்ல போகணும்னு நினைச்சாங்க. இவங்க விடுதலை சிறுத்தைகளும் கம்யூனிஸ்டுகளும் அவங்கவுங்க குழுமத்துக்கு 90 மைல் ஸ்பீட்ல போகணும்னு நினைச்சாங்க. இது ரொம்ப பெரிய கருத்து வேறுபாடு இருந்தது. நீங்க சொல்றது இதே கருத்து வேறுபாடு விஜய்க்கு இன்னைக்கு வராதா? அதோட அதிகமா வரும். கூட்டணிக்குள்ளவா? ஆமா, கண்டிப்பா வரும். ரவிக்குமார் சும்மாவா இருப்பாரு இவங்க செய்யறதுக்கெல்லாம்? என்ன செய்வாரு தெரியல. பாப்போம். இங்க எது ஆனா திருமாவளவன் வந்து நேற்று ஒரு வீடியோ ரிலீஸ் பண்ணாரு. அதுல வந்து ரொம்ப மன வருத்தத்தோட இருக்கிறாரு. எந்த இடைத்தேர்தலையும் போட்டியிட மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அவர் மேல சோகால்டு அறிவுஜீவிகள் அவர் மேல நடத்திய தாக்குதல்கள்ல அவர் மனம் ரொம்ப புண்பட்டு போயிருக்குது. அவர் பதவி ஆசையே எனக்கு கிடையாது, எனக்கு பதவி ஆசை கிடையாதுன்னு சொல்வதற்கு ஊடகங்கள்ல விவாதங்கள்ல வந்து பேசுகிறவர்கள்ல யாருமே இல்ல. எல்லாருமே நான் பதவி ஆசையில போன மாதிரி சொல்றாங்க அப்படின்னு அவரு சொல்றாரு. நான் 2001 எம்எல்ஏ ஆன, உதயசூரியன்ல போட்டிட்டு எம்எல்ஏ ஆன. ஆனா கருத்து வேறுபாடு வந்த உடனே ஒட்டி கொண்டு இருக்க வேண்டும்னு நினைக்கல. பதவி ஆசை இல்ல எனக்கு. பதவியை தூக்கி எறிந்து விட்டு ராஜினாமா செய்து விட்டு நான் வெளியில வந்தேன். இப்பவும் ஒன்றிய அரசில் அமைச்சராகணும்னா நான் நினைச்சா ஆயிருக்க முடியும். ஆனால் நான் அந்த வாய்ப்புகளை எல்லாம் புறந்தள்ளி விட்டுத்தான் மதச்சார்பற்ற அணிக்காக எல்லா வேலைகளையும் செய்தேன். இந்த சூழல் வேற. அதனால இங்க நான் என்னுடைய விருப்பத்தை மீறி என்னுடைய கட்சிக்காரர்களுடைய ஆசைக்காக நான் இணங்க வேண்டியதாயிடுச்சு. ஆனா என்னுடைய நிலையை ஆதரித்து பேசுவதற்கு எவருமே இல்லை அப்படின்னு நேற்று பேசியிருக்கிறாரு. எப்படி பார்க்கறீங்க சார் அத? நான் திருமாவளவனை சீரியஸா எடுத்துக்கிறதுக்கு எனக்கு ரொம்ப நாள் ஆகும் சார். விட்டுருங்க. ஓ சரி. அப்போ இப்போ திரும்ப அண்ணாமலை கடைசியாக இன்று தனியாக கட்சி ஆரம்பிக்கிறதுன்னு உடனடியாக இல்லைன்னாலும் ஏதாவது ஒரு மூவ்மெண்ட் ஆரம்பிக்கிறது அப்படின்னு ஆரம்பிச்சு வந்துருவாரா சார்? அவர் ராஜினாமாங்கிற பின்வாங்க போவதில்லை அப்படின்னா அதான அர்த்தம் சார்? பாடின வாயும் ஆடின காலும் சும்மா இருக்காது சார். அரசியலுக்கு வந்தாச்சு, அரசியல் விட்டு வெளியே போக மாட்டார் அவரு. அவருக்கு ஃபியூச்சர் வந்து பொலிட்டிக்கல் லைஃப் தான். அண்ட் இஸ் a young person. He has another 30-35 years active political life. அதனால அதை வந்து வாம வச்சுக்கிட்டே இருப்பாரு சீட்டை. நீங்க சொல்ற மாதிரி ஒரு மூவ்மெண்ட் முதல்ல ஆரம்பிக்கலாம், அதுக்கப்புறம் அதை அரசியல் கட்சியா மாத்தலாம், அல்லது டைரக்டா அரசியல் கட்சியா இருக்கலாம். தேசிய தலைமையோட அவருக்கு ஒரு கருத்து வேறுபாடு இல்லை அப்படின்னு சொன்னா அதற்கு என்ன பொருள் அப்படின்னு நான் புரிஞ்சுக்கிறேன்னா, அவருக்கு பாஜகவினுடைய கொள்கைகளோட எந்த முரண்பாடும் இல்லை அப்படின்னு. ஆமா, நானும் அப்படித்தான். அப்போ கொள்கைகளோட எந்த முரண்பாடும் இல்லைன்னா இங்க வந்து ஆரம்பிக்கிற கட்சி வந்து கிட்டத்தட்ட அதே கொள்கைகளோட தான் இருக்கும். ஆனா அது இருக்காது. இல்ல, சொல்ல மாட்டாங்க. அதான். அப்போ அதுக்கு என்ன அர்த்தம்? நீங்களும் நானும் அவங்க சொல்வதை நம்புவோமா, இல்ல அவங்க மறைத்ததை யோசிப்போமா? இந்த இரட்டை இலையை பத்தி விஸ்வநாதன் சாவின்னு சொல்லுவாங்களே, அவருக்கு சொன்னாரு, எங்கள் சின்னம் இரட்டை இலை, எங்கள் நிலைப்பாடு இரட்டை நிலை அப்படின்னாருல. அது மாதிரிதான் இவங்களும் போகணும். அப்போ அதுவும் வந்து இரட்டை இலையை குறி வச்சுதான் வருதா? ஏன்னா அந்த பாரதிய ஜனதா கட்சியினுடைய ரைட் எக்ஸ்ட்ரீமிசத்துக்குல இருந்தும் லெப்ட் டு சென்டருக்கும் இடையில தான் ஜெயலலிதா
அதிமுகவை பொசிஷன் பண்ணி வச்சிருந்தாங்க. அப்ப எல்லாருக்குமே அந்த இடம் தான் இப்ப தேவைப்படுகிறது அப்படின்னு அர்த்தமா? ஆமா, அப்படிதான் அர்த்தம். சரி. அப்ப அவங்களுடைய ஓட் பேங்க்கும் பிஜேபி பிளஸ் அதிமுக இந்த என்டிஏ ஓட் பேங்கை தான் குறிவைக்கும். ஆமா, அது அது தற்காலிகமாக விஜய் பக்கம் கொஞ்சம் அதிகமாக போயிருக்கு. அதையும் திரும்ப வாங்குறதுக்கு முயற்சி செய்யுமா? அந்த வகையில டிவிக்கு எதிராகவும் அது போகும். ஆமா. சீமானுக்கு எதிராக டிவிகே வந்தது. டிவிகேக்கு எதிராக இவர் போவாரு. ஓடம் ஒரு நாள் வண்டியில் ஏறும், வண்டியும் ஒரு நாள் ஓடத்தில் ஏறும். அதுல ரீஅலைன்மெண்ட்டுக்கான சான்சஸ் இருக்கா சார்? அதுல இந்த மாதிரி புதிய புதிய சக்திகள் வரும்போது பலம் இழந்தவர்கள் எல்லாரும் ஒரே அணியில வருவதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கா? அதுல நீங்க சரியான வார்த்தை சொன்னீங்க, பலம் இழந்தவர்கள். அதாவது இன்னைக்கு வந்து ஐடியாலஜி எல்லாம் பெருசா கிடையாது, பல கட்சிகள் கிடையாது. பிஜேபிக்கு இருக்கு. திமுக ரொம்ப கஷ்டப்பட்டு ஐடியாலஜி இன்னும் ரீட்டைன் பண்ணி வச்சுக்கிட்டு இருக்காங்க. சில விஷயங்கள்ல காம்ப்ரமைஸ் பண்ணியிருக்காங்க, பண்ணணும். ஒரு இதுல மாநிலத்தில் ஆளுங்கட்சியா இருக்கும்போது இந்திய அரசியல் சட்டத்தின்படி நடக்கும்போது சில விஷயங்களை காம்ப்ரமைஸ் பண்ணி அதை பண்ணியிருக்காங்க. ஆனா அடிப்படை விஷயங்கள்ல இன்னைக்கு வரைக்கும் காம்ப்ரமைஸ் பண்ணாம இருந்திருக்காங்க. பல அடிப்படை விஷயங்கள்ல, எல்லா அடிப்படை விஷயங்கள்ல இல்ல, சில அடிப்படை விஷயங்களை தொடாமலே விட்டு வச்சிருக்காங்க. ஆனா இவங்களுக்கு அதே மாதிரி பிஜேபிக்கு ஒரு ஐடியாலஜி இருக்கு. இவங்களுக்கு எல்லாம் என்ன ஐடியாலஜி இருக்கு? பாலிட்டிக்கல் ரெலவெண்டா இருக்கணும். இதுதான், இது ஒண்ணுதான் ஐடியாலஜி. இருக்கிறதாக நாம நம்புனவங்களே வந்து பவர் இல்லைன்னா கைவிட்டுட்டு போயிடுறாங்க. ஆமா, அப்புறம் வேற யார் மேல நம்பிக்கை வைக்கிறது? வைக்கவே வேறு சக்திகள் இருக்கலாம். அரசியல் ரெலவெண்டா இருக்கிறதுக்கு ஏதோ இவங்கெல்லாம் கூட்டாளிகள் துணை இருக்கணும்னு மட்டும் இல்லை. இன்னைக்கு கார்பரேட் போர்சஸ் நினைச்சா கூட ஒருத்தர் ஒரு பெரிய லீடரை உருவாக்கி காட்டலாம். ஓகே சார், முத்தான வார்த்தை அது. அதாவது எது சரி எது தப்புன்னு தான் நம்ம இப்ப பேச முடியாது, எது நடக்குதுன்னு தானே பேசணுங்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஆமா, அதான் உண்மை. பட் நடக்கிறது என்னன்னு பேசினாலும் உள்ளூர வந்து எது சரி எது தப்பு, சரியான விஷயங்களை சார்ந்து நிற்பதுதான் அறிவின் வளர்ச்சிக்கு அடையாளம் அப்படின்னு எல்லாம் நமக்கு யாரோ எந்த காலத்திலயோ சொல்லி கொடுத்திருக்காங்கல்ல சார். அது மக்களால அதில் எவ்வளவு தூரம் அந்த கொள்கையோடு நிற்கக்கூடியவர்கள் புறக்கணிக்கப்பட்டாலும் தேர்ந்தெடுக்கப்படவில்லை என்றாலும் நம்ம வந்து அந்த மாதிரி இடத்துல தானே நிற்க வேண்டியது இருக்கும். நம்ம அந்த இடத்துல நிக்க வேண்டியிருக்கும். நேத்து இதுல என்னுடைய நண்பர் ஒருத்தர்கிட்ட பேசிட்டு இருந்தேன். டிஜிபி ரேங்க்ல ரிட்டையர் ஆனவர். அவர் அந்த லா அண்ட் ஆர்டர் சிச்சுவேஷன் பாக்குறவங்களுக்கு சோஷியல் ஸ்ட்ரக்சர் நல்லா தெரியும், எங்க எப்படி மாறிக்கிட்டு இருக்குன்னு நல்லா தெரியும். அவர் வந்து ஒரு முக்கியமான பாயிண்ட் சொன்னாரு. சார், when society has accepted immorality, அப்புறம் இம்மோராலிட்டி பத்தி பேசி என்ன சார் பிரயோஜனம் இருக்கு? இன்னைக்கு வந்து என்னைக்கு அந்த இம்மோராலிட்டி அக்செப்ட் பண்றோம். இம்மோராலிட்டிங்கிறது வந்து செக்ஸ் சம்பந்தப்பட்டது மட்டுமா? இம்மோராலிட்டிங்கிறது எல்லாம் சேர்ந்தது. ஒரு என்கவுண்டர், போலி என்கவுண்டர்ல கொல்றது வந்து இம்மோராலிட்டி. இதுல வந்து ஃப்ரெண்டை வந்து பிடிக்கலன்னு சொல்லி அடிச்சு கொல்றது இம்மோராலிட்டி. மாமனுக்கு மச்சானர்கள் சண்டை வந்தோன்னா டக்குன்னு அருவாளை தூக்குறது இம்மோராலிட்டி. வரிசையா சொன்னாரு. இன்னைக்கு சொசைட்டில வந்து அந்த இம்மோராலிட்டி ரொம்ப ஜாஸ்தியா போயிடுச்சு. அதனால சகிப்புத்தன்மைங்கிறதே இன்னைக்கு சொசைட்டில வந்து இந்த நல்ல விஷயங்களை பத்தி சொன்னா அதை சகிச்சுக்கிற தன்மையே இல்லை, அந்த மாதிரி போயிடுச்சு. இது கான்ஸ்டிடியூஷனல் மொராலிட்டின்னு நீங்க சொல்லி கொடுப்பீங்கல்ல ஐஏஎஸ்க்கு அகாடமில, அந்த கான்ஸ்டிடியூஷனல் மொராலிட்டிங்கிறத இப்ப யாரும் பேசுறதே இல்லையே. இதுதான் ஒரு வருந்தத்தக்க ஒரு உண்மை. இதனாலதான் ஒரு காலத்துல நம்ம இமேஜின் பண்ணிருப்போமா, டிவியில வந்து ஒரு பொண்ணு வந்து இவருக்கு விஜய்க்கு பொண்டாட்டியா இருக்க சொன்னா கூட நான் இருந்துக்குவேன் அப்படி பேசுவாங்கன்னு எதிர்பார்த்திருப்போமா? தனிப்பட்ட முறையில கூட பேசுவாங்கன்னு எதிர்பார்த்திருப்போமா? இன்னைக்கு வந்து இதுல பேசுறாங்க. அவர் வசதிக்கு அவர் 100 பேரை வந்து துணையா வச்சுக்கலாம், அதுல என்ன கஷ்டம் இருக்கு அப்படின்னு பேசுவாங்கன்னு எதிர்பார்த்திருப்போமா? இன்னைக்கு அதை பேசுறாங்க. அதை பத்தி கொந்தளிக்கிறது சில பேரு தாங்கிறது நமக்கு தெரியணும். ஜென்சிக்கு இதை பத்தி கவலை இல்லை அப்படிங்கிறது உண்மை. சோ நம்ம வந்து we are in a new phase. அது ஒருவருடைய பர்சனல் மேட்டர் சார் அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஆமா, அது மாதிரி சொல்லிடுவாங்க. ஒரு காலத்துல சங்க பாடல்ல வந்து தலைவன் வந்து தலைவியை வந்து ஆற தழுவ போகும் பொழுது அந்த தலைவி வந்து சொல்லுவா, இந்த செடி வந்து என்னுடைய தங்கை நட்டு வச்ச செடி வளர்ந்துருக்கு, இந்த செடி வந்து என் தங்கையே இங்க நிக்கிற மாதிரி இருக்கு, நம்ம இன்னொரு இடத்துக்கு போலாமா அப்படின்னு சொல்லி கேட்பா. இப்ப ஆற தழுவுறது குற்றம் இல்லை, காதலனு காதலியும். ஆனா சில வரையறைகள் இருந்தன.
இது தனிமையான நேரத்துல தான் நம்ம அது மாதிரி ஒரு செடியை பார்க்கும்போது எனக்கு அது மாதிரி இருந்தது. அப்படிப்பட்ட ஒரு உணர்வாக ஒரு சமுதாயம் இருந்தது. அல்லது இருக்க வேண்டும் என்று சமுதாயத்திற்கு அறிவுறுத்தப்பட்டது. உள்ளுவதெல்லாம் உயர் உள்ளல் என்று. இன்னைக்கு என்ன அறிவுறுத்துறாங்க? இன்னைக்கு வந்து எம்ஜிஆர் இருந்த வரைக்கும் சினிமால வந்து கடைசியில வந்து வில்லன் திருந்துனா போதும். போலீஸ். அது திருந்துட்டீங்கன்னா வச்சுக்கோன்னாரு. ஆமா. இன்னைக்கு AK-47 வச்சு சுடு 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 சுட்டு கொல்றாங்க. சரிதான். என்ன நடவடிக்கை? சுட்டு கொல்றத பத்தி? நம்ம திரும்ப திரும்ப ஒரே விஷயத்தை தான் பேச வேண்டியது இருக்கு. ரிஃபர்மேட்டிவ் ஜஸ்டிஸ் தான் நம்மளுடைய நீதி முறைமை. அதனால ஆமா, அதை யோசிச்சவங்க அப்படித்தான் படங்களையும் எடுத்தாங்க. ஆமா. அதுக்கப்புறம் ரிட்ரிபியூஷன் எப்படியோ எல்லாருக்குள்ளேயும் பரவி நிக்குது. பழிவாங்கல்ங்கிற உணர்வு வந்து பரவி நிக்குது. அதனால அது போன்ற தண்டனைகள் மட்டுமே குற்றங்களை தடுக்கும்னு ஒரு பிரச்சாரம் நடக்குது. அதற்கு நீங்க ஆரம்பத்துல சொன்ன கட்சி தலைவர்களும் பலியாகி நிக்கிறாங்க. எனக்கு அதை படிச்ச உடனே எனக்கு தோணுது, முன்னால இந்த மாதிரி நெருடல் வந்து திமுக கூட்டணிக்குள்ள வராது. திமுக கூட்டணி ஆட்களால இந்த சிக்கல் வராது. ஆனா ரீஅலைன்மெண்ட் ஆஃப் ஃபோர்சஸ்னு வேற ஆட்கள்லாம் வரும்போது அவங்க பேசுறது எல்லாத்தையும் நம்ம வந்து பொறுத்து கொண்டு போக வேண்டிய ஒரு சூழல் வருது அப்படிங்கிறது தான் அந்த செய்தியை பார்க்கும்போது தோணுச்சு. ஜீவா ஜீவா சொன்னதான் எனக்கு வருது. உழைத்து உழைத்து இழைத்தவனே, பொறுத்து பொறுத்து பொறுமை பூத்தவனே, நீ உயர்த்து உயர்த்து உரிமை குரலை அப்படின்னு சொன்னாரு. இன்னைக்கு மொராலிட்டிய பத்தி அதை பேச வேண்டிய நேரம் வந்திருக்கு. மொராலிட்டி நம்பினவங்க, பப்ளிக் மொராலிட்டியை நம்பினவங்க, அவங்க எல்லாம் உரிமை குரல் பப்ளிக்காக வேண்டி, சொந்தத்துக்காக இல்ல, பப்ளிக்காக வேண்டி உரிமை குரல் எழுப்ப வேண்டி இருக்கு. ஓகே சார், நாளைக்கு தொடர்ந்து பேசுவோம் சார். ரொம்ப நன்றி. வணக்கம். வணக்கம்.